இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் 109வது செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய ஆன்மீக காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் கடவுள் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய கானான் தேசமும் உள்ளடங்கும். கடந்த 27 செய்திகளின் மூலமாக கானான் தேசத்தின் நன்மைகளையும் வளங்களையும் மற்றும் கானான் தேசத்திற்குள் நுழைய நாம் கடைபிடிக்க வேண்டிய சில அடிப்படை கோட்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவற்றில் முதலாவது தேவனுடைய பிரசன்னத்தில் அனுதினமும் வாழ்வதாகும். இரண்டாவது அடிப்படை கோட்பாடு ஊரிம் தும்மிமை மார்பதக்கத்தில் பொருத்தி ஆசாரியத்துவத்தை நடைமுறைப்படுத்துவது என்றும் இதன் சுருக்கமான விளக்கத்தை கடந்த செய்திகளில் பார்த்தோம். குறிப்பாக கடந்த செய்தி 108இல் மூன்றாவது அடிப்படை கோட்பாடாகிய பரிசுத்த வாழ்க்கையின் ஒழுங்குமுறையை 3 சிறிய துணை கோட்பாடுகளாக பிரித்து அவற்றின் முதலாவது துணை கோட்பாடு நாம் கர்த்தருக்கு சொந்தம், நாம் கர்த்தருக்குரியவர்கள் என்று பார்த்தோம். இன்று இந்த செய்தியில் அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது துணை கோட்பாட்டை பார்க்க போகிறோம். எனவே சற்று கவனம் செலுத்தி இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, பரிசுத்த வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகளை பற்றி தெரிந்து கொள்ள லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரை நாம் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு வசனங்களும் அநேக ஒழுங்குமுறைகளை பற்றி பேசுகிறது. அவைகள் ஒவ்வொன்றும் மிகவும் சுவாரஸ்யமானவை, ஆழமான அர்த்தங்களை கொண்டவை. இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கான அனைத்து ஒழுங்குமுறைகளையும் மிக எளிமையாக புரிந்து கொள்ள 3 சிறிய துணை கோட்பாடுகளாக நாம் பிரித்து கொள்ள வேண்டும். முதல் துணை கோட்பாடு நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். அதை பற்றி சுருக்கமாக கடந்த செய்தியில் பார்த்தோம். இன்று இந்த செய்தியில் நாம் பார்க்க போகின்ற பரிசுத்த வாழ்க்கையின் ஒழுங்குமுறையின் இரண்டாவது துணை கோட்பாடு நாம் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதே. மீண்டும் சொல்கிறேன், பரிசுத்த வாழ்க்கையின் ஒழுங்குமுறையின் இரண்டாவது துணை கோட்பாடு நாம் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, இது மிக மிக ஒரு முக்கியமான ஒழுங்குமுறைக்கான கோட்பாடு. இதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டால் அநேக தவறான காரியங்களிலிருந்து, தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோம். நாம் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நினைக்கும் போது நம்மால் ஒரு முறையற்ற அல்லது பாரம்பரிய கலாச்சார தாக்கத்தின்படியான அல்லது நமக்கு வேண்டப்பட்டவர்களை திருப்திப்படுத்தும்படியான அல்லது நாம் நேசிக்கக்கூடிய மக்களின் விருப்பத்தின்படியான அல்லது மனம் போன போக்கிலே நாம் ஒருபோதும் வாழவோ பேசவோ முடிவுகளை எடுக்கவோ முடியாது. மறுபக்கத்தில் நாமும் முயற்சி செய்யவும் கூடாது. இது மிகவும் சட்ட ரீதியானது என்று சொல்ல வேண்டாம். நாம் இப்படிப்பட்ட வகையில் ஒழுங்குமுறையை பின்பற்றிதான் ஆக வேண்டும். வசனம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கேயர் 4:7, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். லேவியராகமம் 11:45, நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. லேவியராகமம் 19:2, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். எனவே இந்த அதிகாரம் மற்றும் அதை தொடர்ந்து வரும் அனைத்து அதிகாரங்களிலும் இதை தொட்டால் தீட்டு, அதை தொட்டால் தீட்டு, இதை குடித்தால் தீட்டு, அதை குடித்தால் தீட்டு, இதை சாப்பிட்டால் தீட்டு, அதை சாப்பிட்டால் தீட்டு என்றும் அதை மீறினால் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் தண்டனையையும் மிக தெளிவாக மிக துல்லியமாக எந்த பாரபட்சமும் இன்றி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். பெரும்பாலும் இந்த வேத பகுதிக்கு நாம் வரும்போது அதை முழுவதும் படிக்காமலோ அல்லது அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று நினைத்தோ கடந்து சென்று விடுவோம். இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக லேவியராகம புத்தகத்தை பற்றி யாரும் சபை கூட்டங்களில் செய்திகள் கொடுப்பதும் இல்லை. நாமும் அதன் விளக்கத்தை கேட்டிருக்க வாய்ப்பும் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய குணாம்சங்களில் பரிசுத்தம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் என்பது நாம் யாவரும் அறிந்ததே. எனவே அவருடைய பிள்ளைகள், அவருக்கு சொந்தமானவர்கள் என்ற முறையில் நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மேலும் நம்மை பரிசுத்தத்திற்கென்று தான் பிரித்தெடுத்திருக்கின்றார். இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள முதலாவது பரிசுத்தம் என்றால் என்ன மற்றும் அதன் எளிமையான விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் என்றால் பொதுவான காரியம் அல்ல, மாறாக தனித்துவமானது, எந்த கலப்படமும் இல்லாதது, எதையும் சார்ந்திராதது, தன்னிகரற்றது, இறுதியாக பொதுவானவைகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது.
நடைமுறை அனுபவத்தின்படி சொல்வதென்றால், இன்று பொதுவாக சரியோ தவறோ, நல்லதோ கெட்டதோ, நியாயம் இருக்கிறதோ இல்லையோ, பெரும்பான்மை எதில் இருக்கிறதோ அதுதான் உண்மையாக இருக்க முடியும் என்று இந்த மனுகுலம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் நாமும் நம்மை அறியாமல் சில நேரங்களில் வேறு வழி இல்லாமல் எந்த காரியத்திலும் இது பொதுவாக இருக்கிறதே, அப்படி என்றால் இதுதான் சரி என்று அதன்படியே சென்று விடுவோம். மறுபக்கத்தில் இங்கு யாருக்கும் எதற்கும் நேரமில்லை. எனவே சிந்திக்க, ஆராய்ந்து பார்க்க, தியானிக்க வாய்ப்பே இல்லை. தேவன் 99.99% அல்ல, மாறாக 100% பரிசுத்தமானவர். அப்படி என்றால் தேவனால் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களும் 100% பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? எனவே இந்த 100% பரிசுத்தத்தை உறுதி செய்ய கலப்படமற்ற, கரைகளற்ற, துளியும் அசுத்தமில்லாத, அதாவது பரிசுத்தத்திற்கு எதிரான எதுவும் எப்பொழுதும் இல்லாத வகையில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முற்றுமுடிய பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். லேவியராகமம் 20:26 கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய பெயர் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன். உங்கள் பெயர் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன். இதை சற்று ஆராய்ந்து பார்த்தால் இது எவ்வளவு மிகவும் ஆழமான ஆவிக்குரிய அனுபவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். உலகம் எப்பொழுதும் பொதுவான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, பெரும்பான்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவனுடைய விருப்பம் இல்லாத, தேவனுக்கு எதிரான என்று நல்லதோ கெட்டதோ, சிறியதோ பெரியதோ, பெரும்பான்மையானதோ என்று எந்த பிரம்மாண்டத்திற்கும் இடமில்லாமல் முற்றுமுடிய தேவனுக்கென்று தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். ஏனென்றால் தேவனற்ற எதுவும் அழிவுக்குரியதாக சாத்தானுடைய காரியங்களாக இருக்கிறது. தேவனற்ற எதுவும் பாவத்தின் ஆக்கக்கூறுகளாக இருக்கின்றது. அப்படி என்றால் தேவனில்லாத எதுவாக இருந்தாலும் அது அசுத்தமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது புறம்பான பூமிக்குரிய காரியங்களாக இருக்கலாம், அல்லது உள்ளான ஆன்மீக ரீதியான காரியங்களாக இருக்கலாம். என்று எதுவாக இருந்தாலும் தேவனில்லாத எதுவும் அசுத்தமாக இருக்கிறது, தேவனில்லாத எதுவும் பொதுவானதாக இருக்கிறது. எனவே மீண்டும் சொல்கின்றேன், நாம் பொதுவானவைகளிலிருந்து, பெரும்பான்மையானவர்களிலிருந்து தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. சரி, நடைமுறைக்குரிய வழியில் எப்படி நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வது? இதை எளிமையாக புரிந்து கொள்ள 3 காரியங்களை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். 1, கடவுள் மீதான பயம். 2வது, கடவுள் மீதான கனம், மரியாதை. 3வது, கடவுள் மீதான அன்பு. அதாவது பயம், கனம், அன்பு. இந்த 3 வார்த்தைகளை இங்கு குறித்து கொள்ளுங்கள். இன்று நாம் இந்த 3 காரியங்களையும் சிரத்தையோடு ஒவ்வொரு நாளும் பின்பற்றுவோம் என்றால் நாம் அசுத்தத்திலிருந்து, உலகத்திலிருந்து, சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து, பொதுவான மற்றும் பெரும்பான்மையான காரியங்களிலிருந்து தேவனுக்கென்று 100% முற்றுமுடிய பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகவே இருப்போம். முதலாவது, கடவுள் மீதான பயம். அதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். ஆதியாகமம் 22:12 அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இவ்வாறு ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று வேதம் கூறுகிறது. யாத்திராகமம் 1:21 தேவன் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் என்று பார்க்கிறோம். உபாகமம் 10:20 உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. யோசுவா 24:14 ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாக சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். 1 நாளாகமம் 16:25 கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. தொடர்ந்து சங்கீதங்களிலும் அநேக வசனங்களை பார்க்க முடியும். சங்கீதம் 19:9 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கருதுமாயிருக்கிறது. சங்கீதம் 25:12 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சங்கீதம் 25:14 கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார்.
சங்கீதம் 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:9 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சங்கீதம் 103:11 பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. சங்கீதம் 147:11 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆக கர்த்தருடைய சித்தத்தை, அவருடைய வழியை தெரிந்து கொள்ள, கர்த்தருடைய ரகசியத்தை புரிந்து கொள்ள, சாத்தானிடமிருந்து பாதுகாக்கப்பட, குறைவற்ற வாழ்க்கையை கொண்டிருக்க, வானளாவிய கிருபையை கொண்டிருக்க, கர்த்தர் நம் மீது பிரியமாய் இருக்க என்று பலவிதமான ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை நாம் கர்த்தருக்கு பயப்படுவதனால் கூடுதலாக பெற்றுக்கொள்கிறோம் என்று சங்கீதங்களில் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. நீதிமொழிகள் 10:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீதிமொழிகள் 14:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நீதிமொழி 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இவ்வாறு ஞானத்தின் ஆரம்பமும் ஜீவ ஊற்றை கொண்டிருப்பதும் கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உடமையாக்கவும், மேலும் பூமியிலே நம்முடைய ஆயுசு நாட்களை அதிகரிக்கவும் கர்த்தருக்கு பயப்படுவதனால் நாம் அடைகின்ற காரியங்கள் என்று நீதிமொழிகளில் பார்க்கின்றோம். அடுத்து பிரசங்கி 5:7 அநேக சொப்பனங்கள் மாயாயிருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாயிருக்கும், ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. பிரசங்கி 7:18 நீ இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம், தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றினின்றும் காக்கப்படுவான். ஏசாயா 11:3 கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். மல்கியா 3:16 அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். 2 கொரிந்தியர் 7:1 பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோ. பிலிப்பியர் 2:12 அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 1 பேதுரு 2:17 எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள். இவ்வாறு வேதத்தில் கர்த்தருக்கு பயப்படுவதின் முக்கியத்துவத்தை அநேக இடங்களில் பார்க்க முடியும். எனவே பிரியமானவர்களே, ஒரு பக்கத்தில் நாம் கர்த்தருக்கு பயப்படக்கூடியவர்களாக இருந்தால் மாத்திரமே இங்கு சொல்லப்பட்ட அநேக ஆசீர்வாதங்களை, கிருபைகளை, இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மறுபக்கத்தில் நாம் நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்ற, பரிசுத்தத்தை நிறைவேற்ற பிரித்தெடுக்கப்பட்டவராக இருக்க முடியும். அல்லது பிரித்தெடுக்கப்பட்டவர்களால் தான் கர்த்தருக்கு பயப்பட முடியும் என்றும் கூறலாம். அதாவது கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் பிரித்தெடுக்கப்படாதவர்கள். மேலும் நம் மத்தியில் யாராவது மனம் போன போக்கிலே தான் தோன்றித்தனமாக வாழவோ பேசவோ முடிவுகளை எடுக்கவோ செய்தால் அவர்கள் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழவில்லை. அதாவது கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் அல்லது கர்த்தரால் பிரித்தெடுக்கப்படாதவர்கள் என்பதை அது நிரூபிக்கிறது. எனவே சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி கேட்கின்ற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை நீங்களே சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படாமல் நான் துணிகரமாக பேசுகின்றேனா, செயல்களை செய்கின்றேனா, வாழ்கின்றேனா, அல்லது கர்த்தருக்கு பயப்படுவதனால் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவனாக பரிசுத்த வாழ்க்கையை வாழ்கின்றேனா என்று கர்த்தருடைய சமூகத்தில் சற்று உங்களை நிதானித்து அறிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனவே கர்த்தருக்கு பயப்படுவது என்பது பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பதற்கு நாம் முதலாவது பின்பற்ற வேண்டிய குறிப்பாக இருக்கிறது. அடுத்து, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள் என்பதே இரண்டாவது குறிப்பாக இருக்கிறது. 1 நாளாகமம் 16:27 மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. சங்கீதம் 22:23 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். நீதிமொழிகள் 3:9 உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. யோவான் 5:23 குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாயிருக்கிறான். எசேக்கியேல் 22:26 அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள், பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து
என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். 1 தீமோத்தேயு 6:16. ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4:11. கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19:1. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் விடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். இவ்வாறு கர்த்தரை கனம் பண்ணுவது என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நடைமுறைக்குரிய வழியில் கனம் பண்ணுவது என்றால் என்ன, அல்லது கனவீனப்படுத்துவது என்றால் என்ன என்ற கேள்வி நமக்கு வருவதில் ஆச்சரியம் இல்லை. தேவனுக்கு எதிராக, தேவனுடைய விருப்பத்திற்கு எதிராக, தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக நாம் எதையாவது பேசினாலோ செய்தாலோ அவையெல்லாம் தேவனை கனவீனப்படுத்தக்கூடிய, அதாவது அவமானப்படுத்தக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. இதையெல்லாம் ஒருவேளை பாவம் என்று சொல்லிவிட்டு நாம் ஒதுங்கிவிட முடியாது. ஒரு பக்கத்தில் தேவனுக்கு எதிரான, தேவன் விரும்பாத எல்லாம் பாவமாக இருக்கிறது, அது சரிதான். ஆனால் அது எப்படிப்பட்ட பாவம், அது எந்த அளவிற்கு மோசமானது என்று சற்று யோசிக்க ஆரம்பித்தால் அநேக வேளைகளில் நாம் செய்த காரியங்கள் எல்லாம் தேவனை அவமானப்படுத்தக்கூடியதாக, அவமரியாதையாக, கனவீனப்படுத்தக்கூடியதாக ஒரு பாவ செயலாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, எனவே நாம் எதையும் பேசுவதற்கு முன்பாக, செய்வதற்கு முன்பாக அறிந்தோ அறியாமலோ நாம் தேவனை அவமானப்படுத்த போகிறோமா அல்லது தேவனை கனப்படுத்த போகிறோமா என்று சற்று சிந்தித்து உறுதி செய்த பின்பு தொடர வேண்டும். இந்த உலகில் எப்படிப்பட்ட அந்தஸ்தில் உள்ள மனிதர்களாக இருந்தாலும் யாரும் தம்மை அவமானப்படுத்துவதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள், அனுமதிக்க மாட்டார்கள். இன்றைய காலகட்டத்தில் பாலகர்களும் சிறு குழந்தைகளும் கூட தங்களுடைய பெற்றோர்கள் பொதுவெளியில் தங்களுடைய சுட்டித்தனத்தை பிறருக்கு சொல்வதை மிகவும் அவமானமாக கருதுகிறார்கள். எனவே நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்றால் செயலிலும் பேச்சிலும் நடையிலும் உடையிலும் நிச்சயமாக தேவனை கனப்படுத்துவோம். இது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதின் 2வது குறிப்பாக இருக்கிறது. அடுத்து 3வது குறிப்பு, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனை நேசிக்கக்கூடியவர்கள். ஆம், நாம் தேவனை உண்மையாய் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் நேசிப்போம் என்றால் நம்மால் தேவனுக்கு எதிரான காரியங்களை பேசவோ செய்யவோ முடியாது, அசுத்தமான காரியங்களில் ஈடுபடவும் முடியாது. யாரையோ எதுக்காகவோ சந்தோஷப்படுத்த, திருப்திப்படுத்த நாம் ஒருபோதும் தேவனுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டோம். என்றால் நாம் தேவனை முழுமையாக நேசிக்கின்றோம். ஆக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனை நேசிப்பவர்கள் என்பதை இங்கு வலியுறுத்த விரும்புகிறேன். மேலும் தேவனை நேசிப்பதை பற்றி நான் உங்களுக்கு விவரமாக இங்கு விளக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தரை நேசிப்பதை பற்றி அநேக செய்திகளை நாம் இன்றைய காலகட்டங்களில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் வாய்க்கும் போது நீங்கள் கர்த்தரை முழுமையாக நேசிப்பதை பற்றிய வேத பகுதிகளை வாசித்து தியானிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறு தேவனை முழுக்க முழுக்க நேசிப்பதினால் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது பிரித்தெடுக்கப்பட்டவர்களே தேவனை முற்றுமுடிய நேசிக்கக்கூடியவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இறுதியாக இந்த செய்தியின் முடிவாக நாம் இன்று கேட்ட இந்த செய்தியின்படி பரிசுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒழுங்குமுறையின் 2வது துணை கோட்பாடாகிய பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற காரியத்தை தேவன் நமக்கு தந்தமைக்காக அவரை நாம் துதிப்போமாக. மேலும் நடைமுறைக்குரிய வழியில் நாம் கர்த்தருக்கு பயந்து அவரை கனப்படுத்தி அவரை நேசிப்போமாக. இவ்வாறு நாம் அனுதின வாழ்க்கையில் பரிசுத்த ஒழுங்குமுறையின் 2வது குறிப்பாகிய பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை இந்த பூமியில் வாழும்போது நாம் கானான் தேசத்திற்கு நுழைவதற்கு அதன் அடிப்படை கோட்பாடாகிய ஒன்றை நிறைவேற்றுகின்றோம். எனவே பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் மாத்திரமல்ல, கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை அனுதினமும் நினைவு கூர்ந்து கர்த்தர் அழைத்த அழைப்பிற்கு பாத்திரராக நடந்து கொள்வோமாக. தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் இதற்கென்று ஆயத்தப்படுத்துவாராக. மேலும் பரிசுத்த வாழ்க்கைக்கான ஒழுங்குமுறையை பற்றிய 3வது துணை கோட்பாட்டை அடுத்த செய்தியில் நாம் பார்ப்போம். எல்லா புகழும் துதியும் கனமும் திரியேக தேவனுக்கே. ஆமேன்.